ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பர் படத்தை கொண்டு வந்திருக்கேன். புரியுது, அனிமேஷன் படம்னாலே சூப்பரா தான் இருக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் நம்ம குரல் தமிழ் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட், ட்ரெஷர் ஹண்ட். ஒரு புதையல் வேட்டை படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பர். ஃபர்ஸ்ட் படமே ஒரு செம்ம படமா அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த இந்தியானா ஜோன்ஸ், டூம் ரைடர் இந்த மாதிரி பழங்கால பொருட்களை தேடி போற படங்கள்னா ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தோணுனது ஒரே ஒரு விஷயம் தான், அப்பாடா நம்ம சேனல் வியூவர்ஸ் ஒரு நல்ல படத்தை கொடுக்க போறோம்டா. ஓகே. படத்துடைய ஒன்லைன், சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணுங்கிற ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருக்க நம்ம படத்துடைய ஹீரோ. என்னதான் நம்ம ஹீரோக்கு இவ்வளவு பெரிய கனவு இருந்தாலும் அவர் படிச்ச படிப்புக்கு அவரால் ஒரு கொத்தனாரா தான் ஆக முடிஞ்சு. இருந்தாலும் அவரோட கனவை கைவிடாம பார்ட் டைமா ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் பல வருஷங்களுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன தங்கத்தால செய்யப்பட்ட நகரத்தை தேடி போறாரு. ஆனா ஒரு சில எதிர்பாராத சூழ்நிலையால அந்த ஆர்கியாலஜிஸ்டுக்கு பதிலா நம்ம ஹீரோ அங்க போற மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த நகரத்தை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்டா மாறினாரா இல்லையா? செம்ம ஃபன்னான ஒரு படம். இது எல்லாத்தையுமே 2012 ரிலீஸ் ஆன டெட் தி லாஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு மேலேயும் பேசாம கதைக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இது உங்கள் குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஃபாலோ பட்டன் இருக்கு. பண்ணியே ஆகணும்னு சொல்ல வரல, வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க. சரி ஓகே, நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையன் அவரோட வீட்ல விளையாண்டுகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த பையன் தான் இந்த படத்துடைய ஹீரோ டெட். டெட்டை பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணுங்கிறது நம்ம ஆளுக்கு ஆசை. சோ அந்த ஆசைக்கு ஏத்த மாதிரியே நம்ம ஹீரோ மண்ணெல்லாம் தோண்டி புதையல தேடி விளையாண்டுகிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட வயசு பசங்க எல்லாம் வந்துட்டு, வைத்தியக்காரன் திரும்பியும் மண்ணை தோண்ட ஆரம்பிச்சிட்டான்டா, என்ன புதையல தேடுறியா, எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டு அங்க இருந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை எதை பத்தியுமே கவலைப்படல. அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா மண்ணுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிச்சாரு. எடுத்து பார்த்தா உண்மையிலே தங்கம். அட்ராசக சூப்பர் அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா வீட்டுக்குள்ள ஓடுறாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஹீரோ அவரோட பாட்டி கிட்ட அவர் கண்டுபிடிச்ச பொருளை காட்டுறாரு. இதாங்க பாட்டி பார்த்துட்டு, பேராண்டி இதுவும் அப்பாவோடதுரா, எப்பவுமே இதை லக்கி சாம்னு சொல்லி கூடயே தான் வச்சிட்டு இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூங்க வச்சுட்டு அங்க இருந்து போலான்னு பாக்குறாங்க. அந்த டைம்ல ஹீரோ, பாட்டி செக் பண்ணாம போறீங்களே அப்படின்ட்டு சொல்லும் போது, ஐயோ மறந்துட்டேன், இதை எல்லா இடத்தையுமே செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு, இங்க எங்கேயுமே மம்மி இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவை படுக்க வச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆளுக்கு மம்மினா கொஞ்சம் பயம். ஆர்கியாலஜிஸ்ட் வேற ஆகணுங்கிறது ஆசையா, சோ அதனால ஏகப்பட்ட மம்மிஸ பத்தி படிச்சு லைட்டா பயந்துட்டு இருக்காரு பையன். இந்த இடத்துலயே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோக்கு அப்பா மணி யாரும் கிடையாது, பாட்டி மட்டும் தான். இப்ப பாட்டி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ தூங்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா திடீர்னு பார்த்தா ஜன்னல் வழியா ஒரு வெளிச்சம், ஸ்பேஸ்ஷிப்லாம் இறங்குற மாதிரி நிழல் தெரியுது. என்னடா இதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஜன்னல் பக்கத்துல போய் பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு மம்மி நின்னுட்டு இருக்கு. பார்த்துட்டு ஹீரோக்கு அல்ல, ஐயோ மம்மி வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பெட்ஷீட் குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அந்த லக்கி சாமையும் ஹீரோ கையில எடுத்துக்கிறாரு. அங்க வெளியில இருக்கிறது வெறும் ஒரு பேனர் தான். ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. இப்ப நம்ம ஹீரோ அவருக்கு அவரே, கண்டிப்பா நான் ஒரு நாள் பெரிய ஆளாவேன், ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்டா மாறுவேன், அன்னைக்கு இந்த மம்மிஸ பார்த்தாலாம் எனக்கு பயமே இருக்காதுடா அப்படின்ட்டு அவருக்கு அவரே செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பல வருஷங்கள் கழிச்சு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஏதோ ஒரு பழங்கால பொருளை எடுத்துட்டு அங்க இருந்து வேகமா தப்பிச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஏகப்பட்ட டிராப்ஸ், அத்தனையில இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா சுத்தி ஒரே நெருப்பு குழம்பா வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ ஃபுல் லாக், அதுக்கும் பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட ஆவிங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா எதிரில ஒரு கயிறு வருது. டக்குனு ஹீரோ அதை பிடிச்சு தொங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோ என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பேய்களுக்கு நடுவுல ஒரு மனுஷன் வந்துட்டு, டேய் டெட் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். என்னப்பா நடக்குதுங்கன்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோவோட கனவு. நம்மால ஆர்கியாலஜிஸ்ட்லாம் இல்ல, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில கொத்தனாரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சிமெண்ட் போடும்போது ஏதோ ஒரு பழங்கால பாட்டில பாத்துருப்பாரு போல இருக்கு. சோ அதை பிடிக்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்து இப்ப கைத்துல தொங்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இப்ப ஹீரோவை சேஃபா இறக்குனதுக்கு அப்புறம், டேய் டெட் உனக்கு வேற வேலையே இல்லையாடா, கொடுத்த வேலையை தவிர எல்லா வேலையுமே செய்வியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பச்சை பச்சை திட்டிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அது எதையுமே கவனிக்கல. அவர் பாட்டுக்கு பாட்டிலே பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே அந்த மேனேஜர் சூடா இருக்கான். இது பார்த்தாத குறைக்கு நம்ம ஹீரோவோட நாய் சுப்பிரமணி வேற அந்த மேனேஜரோட கால்ல நீராபிஷேகம் பண்ணிடுறான். இப்ப மேனேஜருக்கு டென்ஷன் ஆயிடுது. டேய் டெட் உனக்கு வேலை காலிடா, நீ சஸ்பெண்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலையே படல. அட போயா, நானே ஒரு பழங்கால பொருளை கண்டுபிடிச்சேன்னு சந்தோஷத்துல இருக்கேன், இன்னையில இருந்து நான் ஆர்கியாலஜிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா அவரோட நாயையும் காரையும் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய மியூசியம் குள்ள போறாரு. இப்ப அந்த மியூசியமோட ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு, ப்ரொஃபசர் இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஹீரோவா மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோ டெய்லி வருவாரு போல இருக்கு. இப்ப அங்க டேபிள் மேல உள்ள மேகசின்ல ஒரு ஃபேமஸான ஆர்கியாலஜிஸ்டோட போட்டோ போட்டிருக்கு. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஆஹா தலைவா மேத்ஸ், திரும்ப உன் புதையல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டியா, வேற மாதிரி உன் பெரிய ஃபேன் தலைவா நானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்காரு. டேய் நீ தேடி வந்த ப்ரொஃபசர் அவரோட ரூம்ல தான் இருப்பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த லெட்டர் அவருக்கு வந்துச்சு, இது அப்படியே அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அந்த
லெட்டரை வாங்கிட்டு வேகமா அந்த ப்ரொஃபஸரோட ரூம்குள்ள போறாரு. இவர்தான் அந்த ப்ரொஃபசர். இவரும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான். இப்ப ஹீரோ அவர்கிட்ட அவர் கண்டுபிடிச்ச பாட்டில குடுக்குறாரு. அத அங்க ப்ரொஃபசர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது, ப்ரொஃபசர் ஒரு வழியா ஒரு பெரிய பழங்கால பொருளை நானும் கண்டுபிடிச்சிட்டேன், நானும் ஆர்கியாலஜிஸ்ட் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டெட் நீ கண்டுபிடிச்சிருக்க பாட்டில் கண்டிப்பா பல வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்ச லிமிடெட் எடிஷனான ஒரு பொருள் தான், ஆனா இது டூப்ளிகேட் பண்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு நெஞ்சே உடைஞ்சிருது. அட விடு டெட், கண்டிப்பா நீ ஒரு நாள் பெரிய பொருளை கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் அந்த பாட்டில ஒரு செல்ஃப்ல வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோக்காக ஒரு செல்ஃபே அங்க இருக்கு. அந்த இடத்துல ஹீரோ இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டூப்ளிகேட் பொருளை தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. ப்ரொஃபசர் கண்டிப்பா நான் ஒரு நாள் என் தலைவன் மேத்ஸ் மார்கன் மாதிரியே ஒரு ஃபேமஸான ஆர்கியாலஜிஸ்டா மாறுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்டுட்டு ப்ரொஃபசர் டென்ஷன் ஆயிடுறாரு. எது மேத்ஸ் மார்கனா? அந்த லூசு பயல பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. டேய், நம்ம எல்லாருமே நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையையும் வரலாறையும் காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்டா. ஆனா இந்த மேத்ஸ் மார்கன் சுத்த கிறுக்கன், எல்லாத்தையுமே கமர்ஷியலைஸ் பண்ணி பிசினஸ் மாதிரி ஆக்கி வச்சிருக்கான் பாரு. அவன மாதிரி நீ ஆக போறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை திட்டும்போது நம்ம ஹீரோ அவர் சொன்ன எல்லாத்தையுமே இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு இருக்காரு. ப்ரொஃபசர் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், ரிசப்ஷனிஸ்ட் ஏதோ உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க, இந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ரொஃபசர் கிட்ட அந்த லெட்டரை கொடுக்குறாரு. இப்ப ப்ரொஃபசர் அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு, ஆஹா கண்டுபிடிச்சிட்டான், அவன் பைத்தியத்தை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குஷி ஆகுறாரு. எது பைத்தியத்தை கண்டுபிடிச்சிட்டானான்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, பைத்தியம் இல்லடா பண்ணாட, பைத்தியடி, அதை பத்திலாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கபோர்டுக்குள்ள இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு பழங்கால கல் இருக்கு. அதை இப்ப ஹீரோ கிட்ட காட்டி, இதுதான் அந்த பைத்தியோட சாவி, அதாவது பாதி சாவி, இப்ப மீதியை என் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன விஷயம்னு பார்த்தா இந்த ப்ரொஃபசர் பல வருஷங்களா அதை தேடிட்டு இருந்திருக்காரு. ஆனா பாதி சாவி தான் இவர்கிட்ட இருக்கு. இவருக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு இல்ல, பெருவுல இருக்க லாவ்ராஃப்ங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான் அந்த லெட்டர் அனுப்பியிருக்காரு. அந்த ஆர்கியாலஜிஸ்ட் அந்த சாவியோட மீதியை கண்டுபிடிச்சிருக்காரு. இதனாலதான் நம்ம ப்ரொஃபசர் குதிச்சிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு ப்ரொஃபசரோட மூஞ்சி ஷாக் ஆகுது. ஐயோ இன்னும் 2 மணி நேரத்துல ஃபிளைட்டா, நான் எப்படி அதுக்குள்ள ஏர்போர்ட் போறது அப்படின்ற மாதிரி அவர் புலம்பும் போது, ப்ரொஃபசர் அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட கார்ல ப்ரொஃபசரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சரி ப்ரொஃபசர், ஏர்போர்ட் போறதுக்குள்ள அந்த பைத்தியத்தினா என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, இப்ப அந்த ப்ரொஃபசர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள ஒரு பழங்குடி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஏகப்பட்ட தங்கம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மத்த நாட்டுக்காரங்க இந்த பழங்குடியை அழிச்சு அவங்களோட தங்கத்தை எடுக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பழங்குடி மக்கள் அவங்க வணங்குற இயற்கையோட கடவுள் கிட்ட உதவி செய்ய சொல்லி கேக்குறாங்க. அந்த இயற்கையோட கடவுளோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்துல அந்த தங்கத்தை வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த பழங்குடியும் அந்த தங்கத்தை கொண்டு போய் அங்க வச்சுட்டாங்க. அதே சமயம் அதுக்கு பதிலா இந்த மக்களுக்கு தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு மந்திர சிலையை அந்த கடவுள் பரிசா கொடுத்திருக்காங்க. அந்த சிலையை யார் தொட்டாலும் அவங்களுக்கு சாகா வரம் கிடைக்கும். சோ இன்ன வரைக்கும் பைத்திட்டிங்கிற அந்த இடத்துல அந்த பழங்குடி மக்கள் சாகாம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது தான் அந்த பைத்திட்டியோட கதை. இந்த கடவுள் சாகா வர கதை இதெல்லாம் உண்மையான எனக்கு தெரியாது. ஆனா அந்த பழங்குடி மக்கள் வாழ்ந்தது அந்த பைத்திட்டிங்கிற இடம் இதெல்லாம் உண்மையிலே இருக்கு. அதுக்கான ஆதாரம் தான் இந்த சாவி. சோ நானும் அந்த லாவ்ராஃப்ங்கிற ஆர்கியாலஜிஸ்டும் அந்த பைத்திட்டியோட உண்மையை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபசர் ரொம்ப எக்ஸைட்டடா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ப்ரொஃபசருக்கு இதுதான் அவரோட லைஃப் டைம் கோலே. இப்ப ஹீரோவும் ப்ரொஃபசரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல ப்ரொஃபசர் ஹீரோக்கு டாடா சொல்லிட்டு வேகமா உள்ள ஓடிட்டு இருக்காரு. ஆனா அப்புறமா தான் தெரிய வருது கார்லயே அந்த ப்ரொஃபசர் பேக் வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப ஹீரோ அந்த பேக் எடுத்துட்டு, ப்ரொஃபசர் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடியே ஓடும்போது அங்க ப்ரொஃபசர் இருந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு அவரோட காதுல எதுவுமே விழல. அவர் பாட்டுக்கு ஏர்போர்ட் உள்ள வேகமா ஓடிட்டு இருக்காரு. அங்க மாப்பு போட்டு கிளீன் பண்றது தெரியாம அந்த இடத்துல ஒரு ட்ராலி மேல விழுந்து அந்த ட்ராலி வேகமா மூவ் ஆகி சூட்கேஸ் மேல இடிச்சு அங்க மொத்த சூட்கேஸும் செதறி நம்ம ஹீரோ இத பார்த்து பதறிடுறாரு. இப்ப வேகமா ப்ரொஃபசரோட பக்கத்துல போய் பார்த்தா அங்க ப்ரொஃபசருக்கு அவ்வளவா அடிலாம் படல. சார் ப்ரொஃபசர் சார் என்னாச்சு சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, ஒன்னும் இல்லப்பா, எனக்கு ஒன்னும் இல்ல, அந்த மாத்திரையை மட்டும் என் பேக்ல இருந்து எடுத்துக்கூட அப்படின்ட்டு சொன்ன உடனே ஹீரோ டக்குன்னு பேக்குக்குள்ள இருந்து ஒரு மாத்திரையை எடுத்து ப்ரொஃபசரோட வாய்க்குள்ள போட்டுறாரு. இப்ப ப்ரொஃபசர் முழிச்சு, நல்ல வேலைப்பா எனக்கு அந்த முழிப்பு மாத்திரையை கொடுத்த, அந்த மாத்திரை இல்லாம என்னால சரியாவே வேலை பார்க்க முடியாது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோக்கு ஷாக்கு. எது முழிப்பு மாத்திரையா, என்ன இதுல தூக்க மாத்திரைன்னு போட்டிருக்கு, தலைவன் மாத்திரையை மாத்தி போட்டான் போல இருக்கு. அங்க பார்த்தா ப்ரொஃபசர் மாத்திரையை போட்டதுக்கு அப்புறம் மட்டையாயிடுறாரு. ஐயோ எங்க ப்ரொஃபசர் யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்திட்டு இருக்கும் போது அந்த ஏர்போர்ட்ல யாரோ ஒருத்தன் தூரமா இருந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோ மடியில இருந்த அந்த பைத்திட்டியோட பாதி கல்லையும் போட்டோ எடுத்து யாரோ ஒருத்தருக்கு அனுப்பிட்டு போன்ல, பாஸ் அந்த ப்ரொஃபசர் இங்கதான் இருக்கான், அந்த பொருளும் அவங்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது அந்த சைடு ஆப்போசிட்ல யாரு பேசுறாங்கன்னு காட்டல, வெறும் கைய மட்டும் தான் காட்டுறாங்க. பாதி கை பார்த்தா ரொபோட்டிக்கா இருக்கு. சோ இவனை நாம இரும்பு கைனே கூப்பிட்டுப்போம். இப்ப திரும்ப ஹீரோவா காட்டினா அந்த சைடு ப்ரொஃபசரா அங்க உள்ள நர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், ஒரு 4-5 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிருவாரு, நான் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு அந்த நர்ஸ் சொன்ன உடனே ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இதுதான் ப்ரொஃபசரோட லைஃப் டைம் கோலே. அது ஹீரோக்கும் நல்லா தெரியும். இந்த இடத்துல தான் ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ப்ரொஃபசர் உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன், கவலையப்படாதீங்க, அந்த பைத்திட்டியை நான் உங்களுக்காக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ப்ரொஃபசர்
ப்ரொஃபஸரோட தொப்பிய போட கட் பண்ணா ஹீரோ பெருல வந்து லேண்ட் ஆயிட்டாரு. அந்த இடத்துல ஏர்போர்ட்ல யாரோ ஒருத்தர் குட்டியா நம்ம ப்ரொஃபஸரோட பேரை போர்ட்ல எழுதி வச்சு நின்னுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அங்க போயிட்டு ஹலோ சார், நீங்க தான் ஆர்கியாலஜிஸ்ட் லாவ்ராஃப்ன்ற மாதிரி கேட்கும்போது, ஓ நீங்க தான் அந்த ப்ரொஃபஸரா சார் அப்படின்னும் போது, இல்ல சார், நான் ஒன்னும் ப்ரொஃபஸர் இல்ல, நான் அவரோட அசிஸ்டன்ட். ப்ரொஃபஸருக்கு அந்த சைடு வேற ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொல்லி என்னை அனுப்பி இருக்காரு. நானும் ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் தான் அப்படின்ட்டு ஹீரோ வந்த உடனே ஒரு பொய்ய சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவரு, ஓ அப்படியா சார், நானும் நீங்க தேடி வந்த ஆர்கியாலஜிஸ்ட் லாவ்ராஃப்லாம் கிடையாது, அவர்கிட்ட பார்ட் டைமா வேலை பார்க்குற ஒருத்தன், அவ்வளவுதான். உங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக இங்க வந்திருக்கேன். சரி ஓகே, நம்ம ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அவன் கோட்டை காட்டுறான். உள்ள பார்த்தா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே இருக்கு. நம்ம ஹீரோக்கும் வேற வழி தெரியல, சரி ரொம்ப கேக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இருந்து ஒரே ஒரு கன்னை மட்டும் எடுத்துக்கிறாரு. இந்த கன்னை நோட் பண்ணிக்கங்க, பின்னாடி யூஸ் ஆகும். அப்புறம் இவனை நம்ம குட்டினே கூப்பிட்டுப்போம். இப்ப அங்க குட்டி சார், அப்புறம் இன்னொரு விஷயம், நான் மட்டும் உங்களை பிக்கப் பண்ண வரல, ஆர்கியாலஜிஸ்ட் லாவ்ராஃபோட பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்ட நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பாக்குறாரு. அடேங்கப்பா, தேவதைகள் பறந்து தானே வரும், என்ன நடந்து வருதுன்னு சொல்லி ஹீரோ ரசிச்சு அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவை யாரோ கடத்திட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு அவனுங்க யாருன்னே தெரியல, ஆனா நமக்கு நல்லா தெரியுது அந்த ஏர்போர்ட்ல ஒருத்தன் நம்ம ஹீரோவை போட்டோ எடுத்தான் இல்லையா, அந்த குரூப் தான் ஹீரோவை கடத்திட்டு போறாங்க. இப்ப அந்த பொண்ணு குட்டி கிட்ட வந்துட்டு, டேய் என்னடா அவரை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க, யாரா அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டக்குனு ஹீரோவோட பேக்ல இருந்து சுப்பிரமணி அந்த பைத்தியோட பழங்கால சாவியை எடுத்து காட்டுறான். இதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு, டேய் அது நம்ம தேடி வந்த ப்ரொஃபசர் தான்டா, வாடா போய் அவரை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியும் இந்த பொண்ணும் அந்த காரை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காருக்குள்ள காமிச்சா அங்கதான் ஹீரோவை கடத்த சொன்ன இரும்பு கையும் இருக்கான். அங்க அந்த இரும்பு கை, ப்ரொஃபசர் மரியாதையா அந்த பைத்தியோட சாவியை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை மிரட்டும் போது, ப்ரொஃபசரா யார் சார் அது, என் பேரு டெட் சார் அப்படின்னு போது, அப்படியா அப்புறம் ஏன் உங்க ஃபிளைட் டிக்கெட்ல வேற பேரு போட்டிருக்கு, ஐயோ அது வேற ஒரு மேட்டர் சார், அத பத்தி நான் பின்னாடி சொல்றேன், ஆனா நான் ப்ரொஃபசர் கிடையாது, அதே மாதிரி என்கிட்ட அந்த பைத்தியோட சாவியும் கிடையாது அப்படின்ட்டு ஹீரோ எவ்வளவோ சமாளிக்க ட்ரை பண்றாரு. திடீர்னு பார்த்தா அந்த இரும்பு கை ஒரு போட்டோவை காட்டுறான். என்னன்னா ஹீரோ அவரோட ஊர் ஏர்போர்ட்ல இருக்கும்போது தான் இந்த ஆள் போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பான்ல, அப்ப ஹீரோ கையில அந்த சாவி இருக்கும். அந்த போட்டோவை காட்டின உடனே ஐயோ கண்டுபிடிச்சிட்டானுங்களே, சார் சார் சத்தியமா என்கிட்ட இருந்துச்சு சார், இப்ப என்கிட்ட இல்ல சார், ஆனா அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி கிட்ட இருந்து ஒரு கன்னு வாங்கியிருப்பார் தெரியுமா, அதை யூஸ் பண்ணி எப்படியும் அந்த கார்ல இருந்து தப்பிச்சு கீழே விழுந்துடுறாரு. இப்ப ஹீரோவை பிடிக்கிறதுக்காக அவனுங்களும் வராங்க. அந்த டைம்ல கரெக்டா குட்டியும் அந்த பொண்ணும் கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை காருக்குள்ள ஏத்திக்கிறாங்க. இப்பயும் ஹீரோ அந்த பொண்ணை தான் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு, என் பேரு சாரா, நீங்க தான் அந்த ப்ரொஃபசரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஒன்னும் ப்ரொஃபசர் இல்ல, ஆனா நானும் ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் தான், என்னோட பேரு டெட் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது பின்னாடி பார்த்தா டக்குனு அந்த இரும்பு கை அவன் கையில இருக்க டிராக்கரை தூக்கி அந்த கார்ல போட்டுறான். அதுவே மோசமான விஷயம். அதை விட மோசமான விஷயம், நம்ம சுப்பிரமணி அந்த டிராக்கரை முழுங்கிடுறான். ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோவும் சரி, குட்டியும் சரி, சாராவும் சரி, மூணு பேருமே இந்த விஷயத்தை பார்க்கல. ஆக்சுவலா இந்த பொண்ணு சாரா இருக்கா இல்லையா, இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். சோ நம்ம ஹீரோயினே கூப்பிட்டுப்போம். கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோவா அவங்களோட அப்பாவோட ஆபீஸ், அதான் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் லாவ்ராஃபோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அந்த ஆர்கியாலஜிஸ்ட் லாவ்ராஃப் இல்ல, ஆனா அந்த ரூமே ஃபுல்லா கலைஞ்சிருக்கு, யாரோ அடிச்சு உடைச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வளர்த்துட்டு இருந்த ஒரு கிளி ஏதோ ஒரு பார்சல் எடுத்துட்டு உள்ள வருது. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோயின் அந்த பார்சல் எடுத்து பார்த்தா அதை அனுப்பி இருக்கிறது ஹீரோயினோட அப்பா தான். சாரா நான் எங்க போயிருக்கேன்னு கேட்காத, ஆனா இத பத்திரமா பாத்துக்க அப்படின்ட்டு அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. அந்த பார்சலை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கு. டே டெட், அந்த கல்ல கொஞ்சம் இங்க காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அதை கையில எடுக்கிறாரு. இந்த சைடு பார்த்தா ஹீரோயினோட அப்பா ஒரு பார்சல் அனுப்பி இருந்தாரு இல்லையா, அதுக்குள்ள அந்த கல்லுடைய இன்னொரு பார்ட் இருக்கு. இப்ப அது ரெண்டுத்தையுமே இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணும்போது அந்த பைத்தியோட கல்லு ஃபுல் ஆயிடுது. இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஐயோ கண்டிப்பா எங்க அப்பா மஞ்சு பிஞ்சுக்கு தான் போயிருப்பாரு, இவனுங்களும் எங்க அப்பாவை தேடிட்டு தான் போயிருப்பானுங்க, இவனுங்களுக்கு முன்னாடி நான் எங்க அப்பா கிட்ட போயாகணும், கண்டிப்பா அவங்களும் இந்த பைத்திட்டி நகரத்தை தான் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம இதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா ஒரு ரூம்குள்ள போறாங்க. இந்த சைடு ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஆளுக்கு சும்மாவே பயம், இதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை வேற நடந்துகிட்டு இருக்கா, நைஸா இங்க இருந்து எஸ்ஐ இல்லாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹலோ மேடம், நான் பேசாம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்ல வரும்போது ஹீரோயின் ஆக்ஷன் காஸ்டியூமை போட்டுட்டு முன்னாடி வந்து நிக்கும் போது, ஐயோ இவ வேற என்ன இவ்வளவு அழகா இருக்கா, பொதுவாவே நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்திருக்கேன், கவலைப்படாதீங்க, அந்த நகரத்தை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. கட் பண்ணா இவங்க 4 பேரும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் ஹீரோயினும் இந்த கல்ல பத்தி பேசிட்டே இருக்கும்போது அப்படியே பின்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட்டை காமிச்சா அந்த இடத்துல தான் இரும்பு கை அவனோட ஆளுங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இரும்பு கை நேரா ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு மரியாதையா அந்த கல்ல கொடுத்துரு, இல்லாட்டி உங்க அத்தனை பேரையும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு அவங்க எல்லாரையும் மிரட்டி அந்த கல்ல புடுங்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். இப்ப சரியா அந்த டைம்ல ஹீரோயினோட கிளி அந்த கல்ல தூக்கிட்டு வெளியே பறந்துருது. இப்ப அவன் ஹீரோவையும் ஹீரோயினையும் பிடிக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் அங்க இருந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ட்ரெயின் மேல ஏறி அந்த கல்ல கையில எடுத்துக்கிறாங்க. திடீர்னு
பார்த்தா இரும்பு கையோட ஆளுங்க நம்ம ஹீரோயினை சுட்டு போட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ கெத்தா உள்ள போய் காப்பாத்தலாம்னு பார்த்தா, எங்கடா போற இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இழுத்து அடி நொறுக்கிட்டு இருக்கான் அந்த இரும்பு கை. இப்ப திரும்ப ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த கல்லு கீழே விழுந்துருது. அந்த டைம்ல சரியா ஹீரோ கீழே இரும்பு கை கிட்ட இருந்து தப்பிச்சு மேல வந்து திரும்ப அந்த கல்லை எடுத்துக்கிறாரு. இப்ப அந்த இரும்பு கை ஹீரோவை சுடுற மாதிரி வரும். ஆனா என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோவை சுடாம அவனோட வண்டியில கீழே குதிச்சிடுறான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் திரும்பி பார்த்தாதான் தெரியுது ட்ரெயின் ஒரு டனல்குள்ள போயிட்டு இருக்கு. இடிச்சாங்கன்னா 2 பேரும் காலி. இப்ப 2 பேரும் வேகமா ஓடி வந்து ஜஸ்ட் மிஸ்ல ட்ரெயின்குள்ள போயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, அவனுங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களோட வண்டியில ஒடிசிஸ்னு பேரு போட்டுருந்துச்சு. இந்த கம்பெனி எனக்கு நல்லா தெரியும். பழங்கால பொருட்களை திருடி அதை ஏலத்துக்கு விட்டுருவாங்க. நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும்போது அங்க பார்த்தா திடீர்னு ஸ்மெல்லு. என்னப்பா இது இப்படி நாறுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே திரும்பி பார்த்தா அங்க சவுத் அமெரிக்கால இந்த குதிரையும் ஆஸ்ட்ரிச்சையும் கலந்த மாதிரியே ஒரு மிருகம் இருக்கும். அது எல்லாத்தையுமே அங்கதான் வச்சிருக்காங்க. இப்ப இரும்பு கையோட ஆளுங்க எல்லாமே அந்த கடைசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்து பார்த்தா நம்ம பசங்க யாரையுமே காணோம். அவங்க 3 பேருமே அந்த ட்ரெயின்ல இருந்து தப்பிச்சு அந்த அனிமலை யூஸ் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அது பேர் தெரியல, உங்க யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இப்ப கடைசியா அவங்க தேடி வந்த டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டாங்க. மன்சு பின்சு. அடேங்கப்பா, கடைசியா நம்ம வசீகரன் கிளிமஞ்சோரோல ஆடினப்போ பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் குட்டி 3 பேரும் உள்ள போலான்னு பார்க்கும்போது அந்த டைம்ல குட்டி, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, நீங்க போயிட்டு வாங்க, நான் ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள ஊருக்குள்ள போறான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தனியா மன்சு பிச்சுக்குள்ள போறாங்க. அங்க இப்ப ஹீரோயினோட அப்பாவோட இடத்துக்குள்ள போய் பார்த்தா அந்த இடமே ஃபுல்லா கலைஞ்சிருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது, ஆஹா எங்க அப்பாவை கடத்திட்டு போயிட்டானுங்கடா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோ உள்ள வந்து பாக்குறாரு. அங்க பார்த்தா ஹீரோயினும் மேத்ஸும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. ஹீரோ ஒரு ஃபேமஸான ஆர்கியாலஜிஸ்டுக்கு ஃபேனா இருப்பார்ல, அந்த மியூசியம்ல கூட அந்த மேகசினை பார்த்துட்டு சொல்லியிருப்பாரு. அவனும் ஹீரோயினும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. இத பார்த்துட்டு ஹீரோக்கு ஷாக்கு. உனக்கும் இந்த மேட்சை பிடிக்குமா அப்படின்ட்டு கேட்கும்போது, தம்பி நான் தான்ப்பா அவன்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபேனு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. எது ஃபர்ஸ்ட் ஃபேனா? மேடம் அந்த இடம் என்னோடது, எவன் கூடயும் சட்டையை கழிச்சு சண்டைக்கு போவேன், அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப டக்குன்னு இன்னொரு போட்டோ எடுத்து பார்த்து, ஓ இதுதான் உன் அப்பா அம்மாவா அப்படின்ட்டு சொல்லும்போது, ஆமா எங்க அப்பா மட்டும் தான் என் கூட இருக்காரு, அம்மா இறந்து போயிட்டாங்க, நானும் என் அப்பா அம்மா 3 பேரும் ஒன்னா ஃபேமிலி டூர் போகும்போது எடுத்த போட்டோ. அத ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை பார்த்துட்டு தான் ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு நிமிஷம், இந்த இடம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நான் இந்த இடத்துக்கு போயிருந்த போது என் அப்பா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த இடத்துல தாமா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்க பைடிடி இருக்கு, ஆனா அது எங்க இருக்குன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல. சாவி இல்லாம அந்த இடத்த தேடினாலும் யூஸ்லெஸ் தான், சாவி இருந்தா மட்டும் தான் அந்த இடத்த இங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு ஹீரோயினோட அப்பா சின்ன வயசுல ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, உங்க அப்பா கிட்ட சாவி இல்ல, அதனால அவரால கண்டுபிடிக்க முடியல, ஆனா நம்ம கிட்ட தான் சாவி இருக்கே, அப்ப நம்மளால கண்டிப்பா அந்த பைத்தியத்தை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த இரும்பு கையோட ஆளுங்களும் பைத்தியத்தை தான் தேடிட்டு இருக்காங்க. சோ உங்க அப்பாவை கண்டிப்பா அவங்க இந்த இடத்துக்கு தான் கொண்டு போயிருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கரெக்டா கெஸ் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வேகமா டவுனுக்குள்ள போயிட்டு குட்டியை கூப்பிடலான்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல குட்டி ஏதோ பிசினஸ் பேசிட்டு இருக்கான். அந்த டைம்ல சரியா இரும்பு கை அவனோட ஆளுங்க கூட அந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த சைடு ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே ஷாக்கு, எப்படி இவனுங்க நம்மள கண்டுபிடிக்கிறானுங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஆனா இப்ப யோசிக்கிறதுக்கு தான் டைம் இல்லையே. சோ இப்ப இவங்க 4 பேரும் அப்படி இப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல ஆக்சுவலா ஹாட் ஏர் பலூன்ல பர்கர் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அந்த கடையை யூஸ் பண்ணி நம்ம பசங்க 4 பேரும் அந்த இரும்பு கை கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப நம்ம பசங்க பலூன்ல பறந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ, உங்களுக்காவது லக்கு, எனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, ஆனா அவங்க என் கூடவே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், எப்பவுமே அவங்க என் கூட தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ குட்டி கிட்ட வந்து பேசும்போது, டே குட்டி அப்படி இதுல என்னடா இருக்கு, எங்க போனாலும் டிவியை கையில எடுத்துட்டு வந்துடுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டேய் இது ஒன்னும் சாதா டிவி இல்லடா, யூடியூப் கனெக்டா இருக்கு, குரல் தமிழ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு தெரியுமா, அந்த சேனல்ல மாசத்துக்கு எப்பயாவது தான் வீடியோவே வரும், நான் அதை கூட பார்க்க கூடாதா அப்படின்ற மாதிரி குட்டி கேட்கும்போது இப்பதான் ஹீரோ சுப்பிரமணிய நோட் பண்றாரு. அங்க பார்த்தா சுப்பிரமணி தொங்கி போயிட்டான். இந்த இடத்துல தான் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. சுப்பிரமணிய டிவி பக்கத்துல கொண்டு வந்தா டிவி கிராஷ் ஆகுது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது இங்க, இவனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்கும்போது சுப்பிரமணி டக்குன்னு வாந்தி எடுத்துறான். அங்க ஹீரோ டிராக்கரை பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் டே சுப்பிரமணி என்னடா அது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, அது ஒண்ணும் இல்ல, அது டிரான்ஸ்மிட்டர் நம்ம இருக்க லொகேஷனை இரும்பு கைக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. எப்படி ஹீரோயின் இவ்வளவு கரெக்டா சொல்றாங்கன்னு பின்னாடி பார்த்தா 2 ஹெலிகாப்டர் நம்ம பசங்களோட பல்லூனை அப்படியே வந்து லாக் பண்ணுது. யாரு, நம்ம இரும்பு கைதான். இப்ப கட் பண்ணா நம்ம பசங்க எல்லாருமே கடத்திட்டு வந்து ஏதோ ஒரு பழங்கால டெம்பிள்குள்ள அந்த இரும்பு கை கூட்டிட்டு போறான். அங்க பார்த்தா ஹீரோயினோட அப்பாவும் அங்கதான் இருக்காரு. இவர் தான் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் லாவ்ராஃப். இப்ப அந்த இடத்துல ஹீரோயினோட அப்பாவை பார்த்து சந்தோஷப்பட, ஆனா அவர் பார்த்துட்டு கோவப்படுறாரு. ஏமா நீ ஏமா இங்க வந்த, சரி விடு, ஆமா அந்த பையன் யாரு அப்படின்ட்டு
அப்படின்ட்டு அவரு கேட்கும்போது திடீர்னு அந்த இரும்பு கையோட ஆளுங்க பார்த்தா மேத்ஸ் மார்கன் இருக்கான் இல்லையா, அந்த ஃபேமஸான ஆர்கியாலஜிஸ்ட், அவனையும் கடத்திட்டு வந்து இங்க உள்ள போடுறானுங்க. இந்த சைடு ஹீரோக்கெல்லாம் பார்த்துட்டு ஷாக்கு. ஆஹா தலைவா, உன்னையும் கடத்திட்டானுங்களா? ஆனா இதுல எனக்கு சந்தோஷம் தான், என் தலைவனை நேர்ல பாத்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹீரோயின் அந்த மேட்ச தெரிஞ்ச மாதிரியே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. தலைவா மேட்ஸ், நான் உன் பெரிய ஃபேனியா அப்படின்ட்டு ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது அங்க பார்த்தா அந்த மேட்ஸ் ஹீரோயின் கிட்ட வந்து பச்சக்குன்னு ஒரு கிஸ்ஸ போட்டுறான். இத பார்த்துட்டு ஹீரோவோட மனசே உடைஞ்சிருது. அட போங்கடா அப்படின்ட்டு ஹீரோ அமைதியா நின்றுறாரு. இப்பதான் ஹீரோயினோட அப்பாக்கு ஹீரோயின் அந்த பைத்தியோட சாவியும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்கங்கிற விஷயமே தெரிய வருது. அடி பாவி, இந்த வேலையை வர பண்ணி தொலைச்சிட்டியா அப்படின்ட்டு ஹீரோயினோட அப்பா யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியா இப்ப அந்த இடத்துக்கு இரும்பு கை உள்ள வரா. இங்க பாருங்க லாவ்ராஃப், இப்ப மட்டும் நீங்க அந்த கல்லை யூஸ் பண்ணி க்ளூவை கண்டுபிடிச்சு பைத்தியை கண்டுபிடிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, உங்க பொண்ணை உங்க கண்ணு முன்னாடியே கொண்டுருவேன். நல்லா யோசிச்சுக்கங்க, பொண்ணா பைத்தியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினோட அப்பாக்கும் வேற வழி தெரியல. சரி பண்ணி தொலைறேன். அந்த கல்லை அங்க உள்ள செவுருல வைக்கிறாரு. அங்க செவுத்துல வச்ச உடனே அந்த செவுத்துல உள்ள கல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகி வேற ஒரு இடத்துல அரேஞ்ச் ஆகி நிக்குது. இப்ப அந்த இடத்துல லாவ்ராஃப் அந்த க்ளூவை கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாறைங்களை கண்ணால பார்த்து மட்டும் எடை போட்டுறாதீங்க. சில சமயம் பாறைங்களை விட காத்துக்கு பலம் அதிகம். பாறைங்க ஒரு சில விஷயங்களை மறைச்சு வைக்க கூட யூஸ் ஆகலாம் அப்படின்ட்டு அந்த க்ளூல போட்டிருக்குன்னு அந்த ப்ரொஃபசர் படிச்சு காட்டி கண்டுபிடிச்சிட்டேன். இது பக்கத்துல இருக்க பாலைவனத்தை குறிக்குது. நம்ம அந்த இடத்துக்கு போய் பைத்தியை கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு இரும்பு கை கிட்ட ஹீரோயினோட அப்பா சொல்லும் போது சரி ஓகே ப்ரொஃபசர், நீங்க சொல்றதையே நான் நம்புறேன். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை நீங்க சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சு, உங்க பொண்ணோட உயிருக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் குட்டி 3 பேரையுமே அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டு ஹீரோயினோட அப்பாவையும் அந்த மேத்ஸ்ங்கிற ஆர்கியாலஜிஸ்டையும் அந்த பாலைவனத்துக்கு பைத்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறான். இந்த சைட் நம்ம பசங்களை காட்டினா அங்க ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்காங்க. எங்க அப்பா எதுக்காக கொஞ்சம் வித்தியாசமா என்னை பார்த்தாரு, அவர் கண்டிப்பா என்கிட்ட தான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காரு அப்படின்ட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கும்போது எங்க அப்பா சொன்னது, பாறைகளை நம்பாதீங்க, காத்து பாறையை விட ஸ்ட்ராங்கா இருக்கும், பாறையை மறைச்சு வைக்க கூட யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குனு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. இது ஒண்ணு செவுரு இல்ல, இது ஒரு கதவு, இதை தள்ளினா ஓபன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணா அந்த டோரை பிடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு அந்த டோரையும் திறந்துடுறாங்க. உள்ள பார்த்தா துணியில அந்த பைத்தியத்துக்கு போறதுக்கான உண்மையான க்ளூ எழுதி இருக்காங்க. அதை ஹீரோயின் படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம குட்டி தேவையில்லாம செவுத்துல இருந்து ஒரு பொருளை திருடுறேன் ட்ரை பண்ணி அந்த மொத்த இடமும் இப்ப அதனால இடிஞ்சு விழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு ஹீரோயின் வேகமா அந்த க்ளூவை கிராக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பச்சையான முடிகள், தண்ணியால ஆன பாம்பு, என்ன போட்டிருக்கு இதுல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கும்போது கடைசியில ஹீரோயினும் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இங்க நம்ம பசங்க எப்படி வெளியே போறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சுப்பிரமணி இருக்கான் இல்லையா, சுப்பிரமணியும் ஹீரோயினோட கிளியும் வெளியே தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவன் டக்குனு ஏதோ ஒரு சின்ன வழியை கண்டுபிடிச்சு ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டான். இப்ப அந்த வழியை யூஸ் பண்ணி நம்ம பசங்க 3 பேரும் ஒன்னா அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த இடத்துல நல்ல வேலை எங்க அப்பா உங்களை தப்பான டைரக்ஷன்ல தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, அவங்க பாலைவனத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பைத்தியத்தி இருக்கிற இடம் காடு, பச்சையான முடிகள், நீராலான பாம்பு, அது காடை தான் குறிக்குது. காட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த பைத்தியத்தி இருக்கு. ஆனா எங்க அப்பா அவங்கள மாத்தி பாலைவனத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அவங்க அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பைத்தியத்தியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அந்த டைம்ல அங்க உள்ள புல்டோசர் எடுத்துட்டு இவங்க எல்லாரும் கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோ புல்டோசரை சரியா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கு. உனக்கு எப்படி இதை ஓட்ட தெரியும் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ கொத்தனாருங்கிற உண்மையை சொல்ல வராரு. ஆனா ஹீரோயின் காதுல தப்பா, ஓ கோச்சன் மியூசியம்லயே வேலை பார்த்திருக்கியா, பெரிய ஆளு தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன இவ எல்லாத்தையுமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறான்னு ஹீரோ யோசிச்சுட்டு ஆமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இப்ப வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப குட்டி கூட சேர்ந்துகிட்டு ஹீரோவும் யூடியூப் பார்த்துட்டு இருக்காரு. டேய் நீ சொன்னது உண்மைதான்டா, குரல் தமிழ் சேனல் சூப்பரா இருக்குடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது கொஞ்சம் ஓவரா இருக்கோ, சரி ஓகே. இப்ப கடைசியா இவங்க எல்லாரும் காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ஆயிடுச்சு. சோ காலையில தேடலான்னு சொல்லி இவங்க 3 பேரும் அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லலான்னு வராரு. ஆனா என்ன பண்றது, ஹீரோயின் ஹீரோவோட தோல்ல சாஞ்சு தூங்கிட்டு இருக்காங்க. சோ ஹீரோக்கு சொல்றதுக்கு மனசு வரல. இப்ப அடுத்த நாள் காட்டினா நம்ம பசங்க அந்த காடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணி அப்படியே பாலைவனம் சைடு காமிச்சா அந்த இடத்துல அவனுங்க ஃபுல்லா தப்பான இடத்துல தோண்டிக்கிட்டே இருக்கானுங்க. அந்த இரும்பு கை மேட்ச மட்டும் தனியா கூப்பிடுறான். அந்த இடத்துல ஹீரோயினோட அப்பா உன்ன போய் ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட்னு நினைச்சு நம்பி கடத்திட்டு வந்திருக்கான் பாரு, அந்த இரும்பு கை கூப்பிடுறான், போய் அந்த லூசு கிட்ட சொல்லி புரிய வை அப்படின்ட்டு சொல்ல இப்ப இரும்பு கை கிட்ட போய் இந்த மேட்ச் பேசுறான். பேசும்போது இரும்பு கை மேட்ச பார்த்து பாஸ் எவ்வளவு நேரத்துக்கு தோண்டிக்கிட்டே இருக்கிறது, ஒருவேளை இந்த லூசு பையன் நம்ம கிட்ட போய் சொல்லியிருந்தா அப்படின்ட்டு இந்த இரும்பு கை பேசும்போது தான் நமக்கே தெரிய வருது இந்த மேட்ச் தான் இவனுங்களோட பாஸே. டேய் அவன் பொண்ணையே கொன்றுவேன்னு மிரட்டி இருக்க, இதை தாண்டி அவன் போய் சொல்லி இருக்க போறான், ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மேட்ச் சொல்றான். அடா பாவி. அங்க இருந்து கட் பண்ணி நம்ம பசங்களை திரும்ப காமிச்சா அங்க ஹீரோ தனியா எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஜாகுவார் ஹீரோவை கொல்ல பாக்குது. ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்தா
வந்தா அந்த சைடு பார்த்தா குட்டியும் ஹீரோயினும் ஆல்ரெடி மரத்துக்கு மேலதான் இருக்காங்க. டே டெட் பின்னாடி பாடுறா அப்படின்னு சொல்லும்போது எங்க பாக்குறதுன்னு சொல்லி ஹீரோ திரும்பினா பின்னாடி ஜாகுவார் நின்னுட்டு இருக்கு. ஹீரோ திடீர்னு அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும், அதோட வேருக்கு அடியில விழுந்துடுறாரு. இப்ப அந்த ஜாகுவார் ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ அந்த வேருக்கு அடியிலே ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல மேல ஹீரோயினும் குட்டியும் சேர்ந்து கையில கிடைக்கிற தேங்காய் எடுத்து அந்த ஜாகுவார் மண்டையிலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ வலி தாங்க முடியாம அந்த ஜாகுவார் அங்க இருந்து ஓடிடுது. அப்பாடி அந்த ஜாகுவார் ஓடிருச்சா அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்கும் போதே டக்குனு கீழே கல்ல பாக்குறாரு. அந்த கல்லுல பார்த்தா பைடிடி மக்களோட சிம்பிளா இருக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோ நைஸா அங்க உள்ள கிளையெல்லாம் விலக்கி பார்த்தா அந்த பழங்குடி மக்கள் வாழ்ந்த இடம் தெரியுது. இத பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். இப்ப இவங்க 3 பேர் ஒண்ணா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க அந்த மக்களுடைய சிம்பிள் போட்டு ஒரு பாறை இருக்கு. அத பார்த்துட்டு இவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல. இது அந்த பைடிடி மக்களோட சிம்பிள் தானே, ஆனா இங்க யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அது மேல நிக்கும் போது டக்குனு அந்த கல்லு ஒட்டஞ்சு விழுமா. நம்ம ஹீரோயின் உள்ள விழுந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயினை பிடிச்சிடுறாரு. இப்ப உள்ள இருந்து ஒரே வவ்வாலா மேல பறந்து வருது. இந்த சைடு நம்ம கிளி அந்த வவ்வால் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணி மேல கொண்டு போயிட்டு இருக்கு. இப்ப அங்க இருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட அப்பாவை காமிச்சா அங்க பைனாகுலர் வழியா அந்த வவ்வால் எல்லாத்தையுமே ஹீரோயினோட அப்பா பாத்துட்டாரு. அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பைத்தியத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு. ஆனா ஹீரோயினோட அப்பா பாத்துக்கிட்டு இருந்தத அந்த இரும்பு கையும் பாத்துட்டான். இப்ப இந்த சைடு ஹீரோ அந்த ஓட்டையோட ஆழம் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்காக கயிறுல ஒரு சின்ன வெயிட்ட கட்டி கீழே விட்டுட்டு இருக்காரு. ஆனா கை வலிக்கு மொத்தமா கீழே போயிடுது. இப்ப கீழே போன அந்த வெயிட்ட ஏதோ ஒரு மம்மி வந்து கையில பிடிக்குது. ஆனா இந்த சைடு நம்ம பசங்களுக்கு அது தெரியாது. என்னடா கீழே விழுந்துச்சு, சவுண்டே கேட்கல, அவ்வளவு ஆழமாவா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இரும்பு கை, அவனோட ஆளுங்க, ஹீரோயினோட அப்பா, அந்த மேட்ச் எல்லாருமே வந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா உள்ள போலான்னு பிளான் பண்ணும்போது அந்த இடத்துல சைலண்டா மேட்ச் இரும்பு கை கிட்ட டேய் அந்த டெட்டை கொன்று, அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுன்னா நம்ம கதையெல்லாம் கண்டமாயிடுன்ற மாதிரி சொல்லும் போது பாஸ் அவன் சாதாரண கொத்தனார் பாஸ், அவனால என்ன பிரச்சனை வந்துட போதுன்னு இரும்பு கை கேட்கிறான். இது கொத்தனாரா? ரைட்டு, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் குட்டியையும் தவிர மீதி எல்லாருமே கீழே போறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி மேட்ச் யாருக்கும் தெரியாம ஹீரோவையும் குட்டியையும் கொல்ல சொல்லி சிக்னல் கொடுக்குறான். இப்ப இந்த சைடு அவனோட ஆளுங்க ஹீரோவையும் குட்டியும் கொல்லலான்னு வரும்போது அவன் சிக்னல் கொடுத்ததை யாரு பார்த்தாங்களோ இல்லையோ குட்டியும் ஹீரோவும் பார்த்துட்டாங்க. இப்ப கீழே மொத்தமா 2 வழி இருக்கு. எந்த வழியில போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா அவங்க எல்லாருமே ஒரு வழியில கூட்டிட்டு போறாரு. இங்க நம்ம ஹீரோவையும் குட்டியையும் காமிச்சா அவனுங்க நம்ம ஹீரோவையும் குட்டியையும் கொல்லலான்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ அவரோட டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி அங்க இருக்க வண்டிங்க எல்லாம் வச்சு அங்க உள்ள எல்லாருமே அடிச்சு ஓட விட்டுறாரு. இப்ப ஹீரோ அவங்க எல்லார்கிட்டையும் நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் ஹீரோயினையும் அவளோட அப்பாவையும் காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா தைரியமா உள்ள போறாரு. உள்ள பயமா தான் இருக்கு. இப்ப அந்த இடத்துல 2 வழி இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வழியில போயிருப்பாங்க இல்லையா, ஆனா ஹீரோ 2வது வழியை சூஸ் பண்ணி அது வழியா போறாரு. ஹீரோக்கு ரொம்ப பயமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போகும்போது டக்குன்னு பார்த்தா பின்னாடி ஈட்டிய கையில வச்சுக்கிட்டு ஒரு மம்மி நிக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அல்ல இல்ல. ஹீரோ பயத்திலேயே கத்தும் போது அங்க பார்த்தா அந்த மம்மி ஹீரோவை பார்த்து பயந்துட்டு கத்துது. இப்ப 2 பேருமே ஒருத்தரை இன்னொருத்தர் பார்த்து பயந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஹீரோ வேகமா உள்ள ஓடும் போது அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஹீரோயின் இரும்பு கை இருக்கிற இடத்த காமிச்சா இவங்க எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது. இப்ப அந்த சவுண்ட் கேட்டு இவங்க எல்லாரும் கன்னை பாயிண்ட் பண்ணி ரெடியா நிக்கும் போது உள்ள இருந்து வெளியே ஓடி வர்றது நம்ம ஹீரோ. இத பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாம் டேய் எப்படா இந்த வழியா வர அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ இந்த மேட்ச் தான் எல்லாத்துக்குமே காரணம், இவன் தான் அந்த இரும்பு கையோட பாஸ், இவன் சிக்னல் கொடுத்ததா நானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இத கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இது இவன் தான் பாஸா, என்ன சொல்ற நீ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் பார்த்தேன் இவன் தான் சிக்னல் கொடுத்தான் அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த டைம்ல சரியா இரும்பு கையும் மறந்து போய் மேட்ச பாஸ்னு கூப்பிட இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது. அட்டா பாவி நீதான் இவனுங்க எல்லாருக்குமே பாஸா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது இந்த சைடு ஹீரோக்கு சந்தோஷம். எப்படா போய் சொல்ல மனசு வருது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது இரு என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, நான் மட்டும் தான் போய் சொன்னேனா, இந்த இங்க இருக்கானே டெட் இவர் பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் தானே, சாதாரண கொத்தனாரு, ஏன்டா டேய் நீ எல்லாம் என்னை பத்தி பேசலாமா, எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிருக்க அப்படின்ட்டு அந்த மேட்ச் சொல்லும்போது இதை கேட்டவொடனே ஹீரோயினுக்கு இன்னும் ஷாக்கு. எது கொத்தனாரா, அப்ப நீ ஆர்கியாலஜிஸ்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காரு. இப்ப அந்த டைம்ல மேட்ச் இங்க பாருங்க, உங்களோட காமெடிக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது, அது மட்டும் இல்லாம இங்க பாரு சாரா ரொம்ப பீத்திக்காத, நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணல, உங்க அப்பாவோட தேவை எனக்கு இருந்துச்சு, அதனாலதான் ஒன்ன கரெக்ட் பண்ண போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கன் பாயிண்ட்ல நிறுத்தி உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப உள்ள போகும்போது ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசலாம் ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் பச்சை பச்சையா திட்டுறாங்க. டேய் நான் உன்னை நம்புனேன்டா, எப்படா என்கிட்ட போய் சொல்ல உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே ஒரு ரூம்குள்ள போறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட கயிறா தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு மேட்ச் இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பைடிடி மக்களோட அரேஞ்ச்மெண்ட் மெத்தட், ஒவ்வொரு கயிறை இழுக்கும் போதும் அதுக்கேத்த மாதிரி ரிவார்ட் கீழே வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த மஞ்ச கயிறை இழுத்தா கோல்டு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை இழுக்க இவங்க வந்த வழி
க்ளோஸ் ஆகி இவங்க நின்னுக்கிட்டு இருந்த இடம் எல்லாமே கீழே உடைய ஆரம்பிக்குது. டேய் லூசுங்களா, இது அது இல்லடா, சரியான கயிறை இழுத்தா மட்டும்தான் டோர் ஓபன் ஆகும், இல்லாட்டி மொத்த பேரும் சாக வேண்டியதுதான் அப்படின்ட்டு ஹீரோயினோட அப்பா சொல்லும் போது இப்ப அங்க உள்ள எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கானுங்க. ஆனா டோர் ஓபனே ஆக மாட்டேங்குது. இப்ப ஹீரோயினோட அப்பாவும் மட்டும் ஒரு சைடு நின்னுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயினோட அப்பா, டேட் அங்க இருக்கு பாரு சிவப்பு கயிறு, அதுதான் சரியான சாவி, அதை இழுத்து நீயாவது அந்த சைடு போயிடு அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோ அந்த கயிறை பிடிக்கலான்னு பார்க்கும்போது இரும்பு கை ஹீரோவை பிடிக்கலான்னு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ சரியா ஒரு ஜம்ப் போட இரும்பு கை கீழே விழுந்து அந்த இடத்துலயே சாலா மர்கையா. ஹீரோ சரியான கயிறை பிடிச்சி இழுத்துறாரு. ஆனா டோர் ஓபன் ஆன உடனே அந்த மேட்ச் பைய டோர் பக்கத்துல இருந்ததுனால அந்த டோர் வழியா அவன் ஃபர்ஸ்ட் தப்பிச்சு உள்ள போயிட்டான். இந்த சைடு ஹீரோயினோட அப்பா, நாங்க தப்பிச்சு வந்துடுறோம், நீ போய் அவனை தடுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் வேகமா பின்னாடியே போறாரு. இப்ப இந்த சைடு அந்த மேட்ச காட்டுறாங்க. அவன் ஒரு வழியா அந்த இடத்துக்குள்ள வந்துட்டான். அந்த இடத்துல அந்த மந்திர சிலை இருக்கு. இத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, சாகாவரம் கிடைக்க போதுடா அப்படின்னு சொல்லி அதை கையில தொடலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல அந்த சிலையை சுத்தி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஷீல்டு இருக்கு. அந்த சிலையை அவனால தொட முடியல. அந்த சிலையை எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது பின்னாடியில இருந்து ஒரு பெரிய பாறையால ஆன சிலை மேட்ச மிரட்டுது. இத பார்த்த உடனே மேட்சுக்கெல்லாம் அல்ல என்ன இவ்வளவு பெருசா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சிலைக்கு மேல அந்த மம்மி நின்னுட்டு இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சிலையை திருடிட்டு போலான்னு பாப்ப அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மேல இருந்து ஒரு பாறை விழுந்ததுல மம்மியோட கையில அடிபட்டுருது. சோ அந்த மம்மி துடிச்சிட்டு இருக்கும் போது இதை இந்த மேட்ச் பாக்குறான். அந்த மம்மியோட கையில 2 கல்லு க்ளோ ஆயிட்டு இருக்கு. அது மூலியமா தான் அந்த மம்மி அந்த மொத்த சிலையே ஆபரேட் பண்ணிட்டு இருக்குங்கிறத இந்த மேட்ச் கண்டுபிடிச்சிடுறான். ஓ, இதுதான் ஜாய்ஸ்டிக்கா, இரு வர. மம்மி சார் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார் அப்படின்ட்டு இந்த மேட்ச் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த மம்மி கிட்ட வந்துட்டு, இங்க பாரு நல்ல மூட்ல இருக்கேன், அப்படியே ஓடி போயிரு அப்படின்ட்டு டயலாக் பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த மேட்ச் பைய அந்த மம்மியை தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப மேட்ச் அந்த சிலையை தொடலான்னு பார்க்கும்போது சரியா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. டேய் முடிஞ்சா என்ன தாண்டி அந்த சிலையை தொடரா பாப்போம் அப்படின்ட்டு சொல்லும் போது, தாண்டி தானே, உன்னை தாண்டி என்னடா, உன்னை நசிக்கிட்டே தொடறேன்னு சொல்லிட்டு அந்த மொத்த சிலையும் இந்த மேட்ச் கண்ட்ரோல்ல எடுத்துறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல பார்த்தா அந்த மம்மி வேற தொங்கிட்டு இருக்கா. சோ ஹீரோ ஃபர்ஸ்ட் போய் அந்த மம்மியை காப்பாத்துறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு இன்னும் பயம். இப்ப அந்த சைடு மேட்ச் வேற ஹீரோவை கொல்லலான்னு பாக்குறான். நம்ம ஹீரோ மேட்ச் கூட கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு பெரிய ஃபைட் சீனே இருக்கு. சரியா அந்த டைம்ல மேட்ச் நம்ம ஹீரோவை கொல்ற அளவுக்கு போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோவை கையாலேயே நசுக்கலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி ஒரு வெயிட்ட கயிறுல கட்டி நம்ம ஹீரோ கீழே போட ட்ரை பண்ணிருப்பார்ல, அது மம்மியோட கழுத்துல தான் இருக்கும். இப்ப மம்மி அதை எடுத்து ஹீரோ கிட்ட தூக்கி போடுது. நம்ம ஹீரோ சரியா அதை எடுத்து மேட்சோட தலையிலேயே போடுறாரு. அதனால மேட்ச் கையில வச்சிருந்த 2 ஜாய்ஸ்டிக் கல்லும் கீழே விழுந்துருது. சோ அந்த பெரிய சிலை கண்ட்ரோல் இல்லாம அங்க இருந்து நேரா கீழே விழுந்துருது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அது கீழே விழுகும் போது அந்த மந்திர தங்க சிலை இருக்கு இல்லையா, கீழே விழுகும் போது அந்த ஷீல்டுல இதோட கைப்பட்டதுனால அந்த ஷீல்டு உடைஞ்சிருது. இப்ப அந்த தங்க சிலைய மேட்சால தொட்டு சாகா வார்த்தை எடுத்துக்க முடியும். இந்த சைடு ஹீரோயினோட அப்பாவும் கூட உள்ள வந்துட்டாங்க. அங்க பார்த்தா மேட்ச் அந்த சிலையை கையில எடுத்துட்டான். இத பார்த்த உடனே ஹீரோக்கு ஷாக்கு. ஐயோ, சாகாவரம் அவனுக்கு கிடைச்சிருச்சுடா அப்படின்ட்டு சொல்லும் போது டக்குனு பக்கத்துல இருந்த மம்மி, வெயிட் பண்ணுப்பா, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு சொல்ல மேட்ச் பின்னாடி இருக்க பெரிய டோர் ஓபன் ஆகுது. இப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு சதி வந்து மேட்சுக்கு சாகாவரம் கொடுக்கணும் பார்த்தா மேட்ச் மம்மியா மாறிடுறான். இங்க இருக்க யாருக்கும் எதுவும் புரியல. மேட்சுக்கே ஒண்ணும் புரியல. டேய் என்னடா சாகாவரம் கிடைக்கும்னு பார்த்தா நான் மம்மியா மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, தம்பி உனக்கு சாகாவரம் கிடைச்சிருச்சுப்பா, ஆனா மனுஷனா இருந்தா நீ செத்துதான் ஆகணும், அதான் நீ இப்ப மம்மியா மாறிட்ட, இனி நீயே நினைச்சாலும் உன்னால திரும்ப மனுஷனாலாம் மாற முடியாது, இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவியா, அதை விட்டுட்டு இப்ப பாரு, சரி ஓகே வெயிட் பண்ணு, நான் உனக்கு எங்க நகரத்தையே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மம்மி வந்து ஒரு மந்திரத்தை போடுது. போட்ட உடனே உள்ள இருந்து ஒரு தங்க நகரமே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. உள்ள ஃபுல்லா மம்மிஸ் தான். இப்ப 2 மம்மிங்க வந்து நம்ம மேட்ச ஜெயில போறதுக்காக இழுத்துட்டு போறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயினோட அப்பாக்கு இந்த நகரத்தை பார்த்ததுல சந்தோஷம். அப்பாடா என் லைஃப் கோல் அச்சீவ் ஆயிடுச்சுடா, ஒரு வழியா இந்த நகரத்தை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லும் போது இந்த சைடு நம்ம மம்மி அந்த தங்க சிலையை திரும்ப அதோட இடத்துலயே வச்சிடுறாங்க. வச்சுட்டு ஹீரோ கிட்ட, சாரிப்பா ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ், பைடிடியோட ரகசியம் பாதுகாக்கப்படணும், சோ நீங்களும் மம்மியா சேர்ந்து எங்க கூட வாழணும், அப்படி இல்லாட்டி உங்களை நாங்க கொன்றுவோம் அப்படின்ட்டு அந்த மம்மி சொல்லும்போது, இங்க பாருங்க கவலைப்படாதீங்க, நாங்க வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த பைடிடியை பத்தி ஒரு வார்த்தை வெளியே சொல்ல மாட்டோம், அதுக்கு இதுவே சாட்சி, இது என் அப்பாவோட பேட்ச், வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், இது மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், உங்களோட ரகசியம் எங்க கிட்ட இருந்து வெளியே போகாது அப்படின்னு சொல்ல, சோ மம்மிக்கும் ஹீரோ ரொம்ப நல்லவர்னு தெரியும், சோ அதனால அந்த பேட்சை மட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம பசங்க வெளியே போறதுக்கு ஓகே சொல்லிடுது. இப்ப அவங்களோட தங்க புதையலுக்குள்ளேயே நம்ம ஹீரோவோட அப்பாவோட பேட்சையும் வச்சிடுறாங்க. இப்ப நம்ம பசங்க 3 பேரும் அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. குட்டியும் அங்கதான் இருக்கான். அந்த இடத்துல ஹீரோயின் கிட்ட, உங்க வருத்தம் எனக்கு புரியுது, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் புருஷனா கிடைப்பான்ற மாதிரி சொல்லும் போது, ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வேணாம், ஒரு கொத்தனாரா இருந்தா கூட போதும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோக்கே ஷாக்கு. அங்கேயே ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா புல்டோசர்ல அங்க இருந்து கிளம்ப இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. டிஸ்கஷன் டைம். என்ன படம் பிடிச்சிருந்துச்சா? ஒருவேளை உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இன்னொரு குட் நியூஸும் இருக்கு. என்னன்னா இந்த படத்துக்கு சீக்வல் இருக்கு. அடுத்த படத்தையும் சீக்கிரமே நம்ம
சேனல்ல பாத்துடலாம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பா சீக்கிரமா போட்டுருவேன். ஏன்னா இந்த படம் எனக்கே ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி ஓகே. இன்னைக்கு டிஸ்கஷன்ல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். ஓகே. இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா படம். அதே சிச்சுவேஷன் நான் சொல்ற விதத்துல வந்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ரெண்டே ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ 5 வருஷத்துல நீங்க செத்து போயிருவீங்க. ஆப்ஷன் பி சாகா வரம் கிடைக்கும். ஆனா மம்மியா மாறிடுவீங்க. எந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் என்னோடத சொல்லிடுறேன். நான் சத்தியமா ஆப்ஷன் பி சூஸ் பண்ண மாட்டேன். நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ சத்தியமா சூஸ் பண்ண மாட்டேன். சாவில்லாத வாழ்க்கை எல்லாம் எனக்கு வேணவே வேணாம். 5 வருஷமா இருந்தாலும் அந்த 5 வருஷத்துல முடிஞ்ச அளவுக்கு நிம்மதியா இருக்க ட்ரை பண்ணுவேன். ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. சாகுற நாள் தெரிஞ்சுட்டா வாழ்ற நாள் நரகமாயிடும்னு சொல்லுவாங்க. இத சொன்னது வேற யாரும் கிடையாது. என் தலைவன் ஜாக் ஸ்பேரோ தான். அந்த லைன்ல யோசிச்சு பார்த்தா இது லைட்டா இடிக்கும். ஏன்னா 5 வருஷத்துலயே செத்துருவான் போது நான் கரெக்டா எண்ணிக்கிட்டு வேற இருப்பேன். இன்னும் 4 வருஷம் தான் இருக்கு, 3 வருஷம் தான் இருக்குன்னு. ஆனா ஆப்ஷன் பி கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஆப்ஷன் ஏ பெட்டரா தெரியுது. ஆனா ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆப்ஷன் பி ல மம்மியா மாறாம வெறும் சாகாவரமா இருந்தா கூட நான் அதை வாங்க மாட்டேன். சரி ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்கங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இந்த விஷயம்லாம் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். சரி ஓகே. இது உங்கள் குரல் தமிழ் சேனல். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.